What does it say? Weapon. So how do we clarify their intentions? I go back in. What is she doing? You are committing an act of treason. Do you trust me? ஹலோ கைஸ், வெல்கம் டு சினிமா கேப் தமிழ். 50 days 50 பெஸ்ட் சயின்ஸ் மூவி சஜஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். டே 9 ஆஃப் பெஸ்ட் சயின்ஸ் மூவி சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரைவல். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட மெயின் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 ஏலியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் பூமியில் உள்ள பல்வேறு லொக்கேஷனில் வந்து லேண்ட் ஆகுது. அதில் உள்ள ஏலியன்ஸ் வந்து மக்களுக்கு ஏதோ சொல்ல விரும்புகிறாங்க, ஆனால் அது வந்து நம்ம மக்களுக்கு புரியலை. இந்த ஏலியன்ஷிப் வந்து இறங்கின உடனே யூஎஸ் ஆர்மி எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க, இவங்க வாருக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே அதான் நினைப்பாங்க. ஆப்வியஸ்லி இந்த ஏலியன் பேசுகிற லாங்குவேஜ் வந்து மக்களுக்கு எதுவும் புரியல. ஸோ யூஎஸ் ஆர்மி என்ன பண்ணுறாங்க, லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் உள்ள பீப்புளை ஹையர் பண்ணுறாங்க, இந்த ஏலியனோட கம்யூனிகேட் பண்ணி அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நம்ம படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லூயிஸ் பேங்க். அவங்க பார்த்தீங்கன்னா லிங்குஸ்டிக் எக்ஸ்பர்ட், அதாவது மொழியியல் நிபுணராக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவங்க பொண்ணு இறந்துருப்பாங்க 12 வயசில் உடம்பு சரியாமல். நம்ம லிங்குஸ்டிக் எக்ஸ்பர்ட் ஆன லூயிஸ் பேங்க் அவங்க டீமோட நம்ம ஏலியன்ஷிப்போட கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. பட் அவங்க இருந்து வர ரிப்ளை பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் புரியவே இல்லை. அந்த லாங்குவேஜ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கு. ஒரு லைன் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கே 1 மாசம் மேல ஆகுது. ஸோ இதே மாதிரி போயிட்டு இருக்கப்ப கதை அவங்க ஏலியன்ஸ் கிட்ட இருந்து ரிப்ளை வரும். அந்த ரிப்ளையை வந்து இவங்க தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இந்த ஏலியன்ஸ் எல்லாம் வந்து பூமியை அழிக்க தான் வந்திருக்காங்கன்னு ஒரு சாயல்ல புரிஞ்சுப்பாங்க. ஸோ மிலிட்ரி சோல்ஜர்ஸ் ஆர்மி எல்லாமே ரெடி ஆயிடும் இவங்களோட வார் போடுறதுக்கு. ஆனா கிளைமேக்ஸ்ல டெஸ்ட் இருக்கு, அதை நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஏலியன்ஷிப் ஏன் பூமிக்கு வந்தது, கடைசியில இந்த ஏலியன்ஷிப்போட ஹியூமன் ரேஸ் வார் பண்ணாங்களா இல்லையா, இந்த ஏலியன்ஷிப் திரும்ப போச்சா இல்லையா, இதான் இந்த படத்தோட மெயின் கதை.